ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ பார்த்திங்கனாக்கா, பொங்கல் அன்றைக்கி எடுத்த வீடியோ தான். பொங்கல் அன்றைக்கி காலையிலே வந்து ஏர்லியராக எழுந்திரிச்சிட்டு கோலம்லாம் போட்டாச்சு. கோலம் போட்டு நம்ம தை மகளை வந்து வரவேற்கிற விதமாக கோலம் போட்டு நம்ம அடுத்தடுத்த வேலைகளை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா நாளே நல்ல கொஞ்சம் மழை பெஞ்சிச்சு. இருந்தாலும் கோலம் போட முடியுமா என்னன்னு டவுட்டாக இருந்தது. பட் வந்து மறுநாள் மழை இல்லை. அதனால் கோலம்லாம் போட்டுட்டு பொங்கலுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுட்டு அடுத்து பார்த்திங்கனாக்கா ஃபஸ்ட்டு நம்ம விநாயகருக்கு வந்து பூஜை பண்ணிட்டு தான் நம்ம வந்து பொங்கல் வைக்கணும். அதுக்கு வந்து விநாயகர் தான் வந்து எப்படின்னு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதாவது இப்போ கிராமங்கள்லாம் பார்த்திங்கனாக்கா ஆட்டோட சாணத்தில் வந்து இப்போ பிள்ளையார் பிடிச்சி அதை வந்து பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பொங்கல் வைப்பாங்க. பட் வந்து நம்ம இருக்கிற இடத்துக்கு ஏற்றாப்போல் இல்லைன்னா மஞ்சளில் வந்து பிள்ளையார் பிடிச்சி இது போல் வந்து விநாயகருக்கு வந்து அருகம்புல் அதே போல் இல்லை மற்ற எந்த பூ இருந்தாலும் வைக்கலாம். அருகம்புல் வச்சா ரொம்பவே வந்து சிறப்பு. அதோட தும்பப்பூ இருந்ததுனாக்கா அதுவும் வைக்கலாம். அருகம்புல் எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அது ரொம்ப குளிர்ச்சி. அதுபோல் அது விநாயகருக்கு நம்ம வச்சு அதை வணங்கும் போது அதுபோல் அவர் வந்து மனம் உருகி நம்ம வந்து ஏதாவது வேண்டுதல் வைக்கும்போது அவரோட மனம் குளிர்ந்து நமக்கு அந்த நம்மளோட வேண்டுதலை வந்து ஏற்று நமக்கு வந்து நடத்தி வைப்பார் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. அதனால தான் விநாயகருக்கு வந்து அருகம்புல் வந்து வைக்கிறது. அதே போல் பொங்கலுக்கு தேவையான அந்த பானைக்கெல்லாம் வந்து போட்டு எல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா நம்ம இஞ்சி கொத்து மஞ்சள் கொத்தெல்லாம் வாங்கி வச்சுருப்போம் இல்லைங்களா, அதெல்லாம் வந்து கட்டிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா பொங்கல் பானையை பார்க்குறதுக்கு ரொம்ப மங்களகரமாக அழகாக வந்து இருக்கும். நல்ல ஒரு ட்ரெடிஷ்னலாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதனால் நம்ம அதெல்லாம் வந்து பண்ணும்போது நம்ம மனசுக்கும் வந்து நிறைவாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே கட்டியாச்சு. பொதுவாக வந்து இந்த செலிப்ரேஷனில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தாக்கா இந்த பொங்கல் வந்து பிடிக்கும். ஏன்னா அது சின்ன வயசுலேருந்தே ரொம்ப பிடிக்கும். அப்போ எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ மொபைல் வந்துடுச்சு. அப்போல்லாம் மொபைல் இல்லாத நாட்களில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பொங்கலுக்கு வந்து பொங்கல் வாழ்த்துக்கள்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறிக்கும் இல்லையா? அதாவது நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே ரிலேட்டிவ்ஸுக்கு எல்லாருக்கும் நம்ம அனுப்புவோம். அது வந்து வாங்குறது ஒரு இன்ட்ரெஸ்ட்னால் அதை அனுப்பி வைக்கிறது அதெல்லாம் வந்து ஒரு தனி இன்ட்ரெஸ்ட் தான் சொல்லணும். அது வந்து அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும். பட் அதை போல் நீங்களாம் க்ரீட்டிங் கார்டெலாம் அனுப்பியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பிள்ளையாரை வந்து வச்சுட்டு வந்து பூஜை வந்து பண்ணிடலாம். சூடம் ஏற்றி காமிச்சு நம்ம வந்து வழிபாடு பண்ணிடலாம். இப்போ விநாயகருக்கு பூஜையெல்லாம் பண்ணியாச்சு. பொதுவாகவே நம்ம எந்த கோயிலுக்கு போனாலுமே வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம விநாயகர் வழிபட்டுட்டு தான் நம்ம அதுக்கப்புறம் வந்து மெயினாக வந்து சந்நிதியில் உள்ள சாமியை வந்து வழிபாடு பண்ணுவோம். அதுபோல் தான் வந்து இந்த பண்டிகைக்கும் நம்ம ஃபஸ்ட்டு வந்து விநாயகருக்கு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபைனலாக பொங்கல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சூரியனுக்கு வந்து வச்சு படைக்கிறது தான் நம்ம தை திருநாளோட அதாவது நமக்கு உணவு கொடுக்கக்கூடிய அந்த விவசாயம் வந்து நல்லபடியாக செழிப்பாக வந்து அந்த சூரியனை வந்து நம்ம வணங்குறோம் அப்படிங்கிறது தான் வந்து இந்த பொங்கலுக்கான சிறப்பு. இப்போ பொங்கலும் வச்சாச்சு. அதாவது பால்லாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அதோட அரிசி கலந்த கொஞ்சம் தண்ணி இருக்குமா அதையும் சேர்த்துட்டு இதுபோல் நல்லா பொங்கி வந்த பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அரிசியெல்லாம் உள்ளே சேர்த்து பொங்கல் வந்து கடகடன்னு பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கனாக்கா அரிசியெல்லாம் சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பொங்கல் ரெடியான பிறகு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கனாக்கா நமக்கு சக்கரை பொங்கல் வந்து நல்லா வந்து சூப்பரான பதத்துக்கு வந்து ரெடியாக இருக்குது. இப்போ இந்த பதத்துக்கு நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா நல்லா வந்து கொஞ்சம் ஆறின பிறகு இன்னும் கொஞ்சம் இறுகிடும். அதுபோல் வெண்பொங்கலும் வந்து ரெடி ஆகிடுச்சு. அடுத்து காய்கறியெல்லாம் வந்து கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். எல்லா காய்கறிகளையும் சேர்த்து அதோட நம்ம மற்ற பொருளையும் சேர்த்து குழம்பு வந்து சூப்பராக ரெடி பண்ணிடலாம். இந்த காய்க்கு வந்து நான் மெயினாக வந்து வேர்க்கடலை சேர்ப்பேன். அதோட வந்து இந்த இப்போ தான் வந்து சீசனாக இருக்கக்கூடிய அந்த மொச்சக்காய் சேர்ப்பாங்க. அதோட மற்ற எல்லா நாட்டு காய்கறி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்தாலுமே வந்து காய் வந்து நல்லா அதிகமாக வந்துடும். அதனால் எல்லா காயும் சேர்த்து குழம்பு வந்து ரெடி பண்ணிடலாம்.
இப்போ வேர்க்கடலை கொஞ்சம் வேக நேரம் ஆகுறதுனால நான் ஃபஸ்ட்டே சேர்த்துட்டு அதை கொஞ்சம் வெந்த பிறகு அதுக்கப்புறம் அடுத்தடுத்த காயெல்லாம் சேர்த்து எல்லா பொருளையும் சேர்த்து நம்ம பண்ணோம் அப்படின்னு சொன்னாக்கா சூப்பராக குழம்பும் வந்து ரெடி ஆகிடும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நல்லது எல்லா காயும் வெந்த பிறகு அதுக்கப்புறம் நான் கொஞ்சமாக வந்து மிளகாத்தூள், இது ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி வைப்பாங்க பொங்கல் குழம்பு. அந்த வகையில் நானும் வந்து என்னோடய ஸ்டைலில் பொங்கல் குழம்பு வச்சாச்சு. இது வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லா காயும் இருக்கிறதுனால ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். இது வந்து நார்மல் டேஸில் கூட நம்ம ட்ரை பண்ணலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஃபைனலாக எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு மொட்டை மாடிக்கு வந்து சூரியனுக்கு வழிபாடு பண்ணுறதுக்கு நான் மேலே வந்து எல்லாமே எடுத்து வந்து கொண்டாந்து வச்சு அங்கே வந்து மேலே வச்சு நாங்கள் பூஜையெல்லாம் போட்டு நல்லபடியாக இந்த பொங்கலை வந்து கொண்டாடிட்டோம். நீங்களும் கண்டிப்பாக சூப்பராக வந்து செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.